சனிக்கிழமை இரவு கரூரில் நடைபெற்ற தாவைக்க தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தின் போது குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்குமே அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிலான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னன்னா, அரசியல் இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு கட்சியினுடைய மாநாடு, பொதுக்கூட்டம், தன்னோட தலைவர் பேசுறாருங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட கூட்டங்கள் பல தரப்பட்ட மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரியான தகவல்கள் அந்த ஒரு மாநாட்டினுடைய செய்தியாக மக்களுக்கு போய் சேரும். ஆனா தாவைக்கா தலைவர் விஜய் அந்த மீட்டிங்கை கேட்கறதுக்கான மனநிலையே அந்த கூட்டத்துக்கிட்ட கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சமீப காலங்கள்ல ஒரு ஆம்புலன்ஸை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அதிமுகவினுடைய தற்போதைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இந்த ஆம்புலன்ஸ்காரனை உதைக்கணும், இந்த ஆம்புலன்ஸ்காரனை இந்த மாதிரி காலியான ஆம்புலன்ஸ் வந்து சும்மா நம்ம கூட்டத்துக்குள்ள போகுது அப்படிங்கிற வதந்தியை பரப்பி அந்த ஆம்புலன்ஸை பார்க்கக்கூடிய மனநிலையை இன்னைக்கு மாத்தி விட்டுருக்குது இந்த அதிமுக. அதே பாணியில கூட்டம் நடக்கும்போது அதிமுக அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்த போது எப்படிப்பட்ட மனநிலையோடு அந்த ஆம்புலன்ஸ் அணுகுனாங்களோ அதே மாதிரியான மனநிலையோடு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் என்ன கூட்டத்துல நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸ்லாம் வருது அப்படின்னு கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு, புரிதல் எதுவுமே அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவரோட பங்களிப்பு எதுவுமே இல்லைங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு கிரவுட் மேனேஜ்மெண்ட், ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எதுவுமே தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் தான் இப்படிப்பட்ட ரோட் ஷோவை அரங்கேற்றி இன்னைக்கு இந்த 41 பேர் மரணத்திற்கு முழு காரணமாக இந்த விஜயை தவிர வேற யாரையும் சொல்லிட முடியாது. கூட இருக்க அந்த தற்குறிகளையும் சேர்த்துக்கணும். ஏன்னா இவங்களுக்குலாம் அடிப்படை புரிதல், அறிவு, அரசியல் எதுவுமே தெரியாம தூக்கிட்டு ஓடியாந்துட்டு நாளைய முதல்வர் நானு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுற இந்த தற்குறி கூட்டத்துக்கு பல உண்மைகளை நான் இங்க சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சு வாயை உடைச்சு அந்த பையன் சொல்றான், நான் ஒரு அக்கா துணியே இல்லாம கிடந்தாங்க, என் சட்டையை அவுத்து நான் அந்த அக்காவுக்கு போட்டேன், என்னடா ஆம்புலன்ஸ்ல சட்டையே இல்லாம நீ வந்துகிட்டு இருக்கிறீங்க, என்னைய வாயை உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு வீடியோ போட்டது ஃபேஸ்புக்கில் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்ப எப்படிப்பட்ட மனநிலை இன்னைக்கு இந்த ஆம்புலன்ஸ்க்கு எதிராக இந்த கூட்டம், இந்த அதிமுக அடிமை கூட்டமும் இந்த விஜய் தற்குறி கூட்டமும் உருவாக்கி இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் கிடையாது, இந்த டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ரோக்ராம் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா எத்தனை மணிக்கு நீ இங்க இருக்கணும்? 7 மணிக்கெல்லாம் இங்க இருக்கணும், இல்லையா நீ ராத்திரி வந்து இங்க தங்கணும். அதை விட்டுட்டு நீ அங்க கிளம்புனதே எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. 10 மணிக்கு அங்க கிளம்பி 8:30 மணிக்கு மீட்டிங்க்கு நீங்க எப்படி வருவ? அப்போ ஒரு ப்ரோக்ராமும் உனக்கு ஸ்கெடியூல் ஆன டைம்ல இருந்து எல்லாமே ஸ்கிப் ஆகி எல்லாமே மாறுபடுது. அந்த கூட்டத்துல நின்றுட்டு இருந்தவங்க சொன்னது என்னன்னா, அங்க இருந்து வந்த கூட்டம் அப்படியே பின்னாடி எங்க மேல சாஞ்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்தமா உன் வேன் போறதுக்கும் இடம் கிடையாது, ஆம்புலன்ஸ் போறதுக்கும் இடம் கிடையாது. எத்தனை நிபந்தனைகள், எங்களுக்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகள், எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ? இந்த திமுக வந்து எங்களை பார்த்து பயப்படுது, திமுக வந்து எங்களை பார்த்து மிரட்சி கொள்ளுது, எங்களை வந்து அடக்கி வைக்கணும்னு நினைக்குது, அதிகாரம் என்ன அங்கிள், இப்படியெல்லாம் எது அதிகாரமா பேசிக்கொண்டு தொடர்ந்து இழிவான அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கிற இந்த விஜயினுடைய இந்த தற்குறித்தனம், இந்த 41 பேர் மரணத்துக்கு முழு பொறுப்பே இருக்கணும். ஏன்னா அதான் உண்மையான தலைவனுக்கு அழகு. நான் தான் காரணம், என் முகத்தை பார்க்க தான் இன்னைக்கு இத்தனை பேர் வந்தாங்க, இத்தனை பேருக்கு பாதுகாப்பு என்னால கொடுக்க முடியலங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, உங்களை அந்த கூட்டத்தில இருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு வர போறதே பெரிய சேலஞ்சா போலீஸ்க்கு அமைஞ்சிருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்க மாநாடு நடத்தின, நீங்க கூட்டம் நடத்தின, அதே பிரச்சாரம் நடந்த அதே இடம் ஒரு வார காலத்துக்கு முன்பாக அதிமுகவும் அதே இடத்துல 25,000 பேரை வச்சு கூட்டம் நடத்தியிருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வந்த வழியில எல்லாம் யாரை பார்த்துக்கிட்டு வந்தீங்களோ அந்த மக்களையும் கூடவே உங்க வண்டி பின்னாடி ஓட வர வச்சு ஏற்கனவே நின்று இருந்த கூட்டத்தோட சேர்ந்து இந்த கூட்டமும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா தள்ளுமுள்ளாகி மொத்தமா விழுந்துட்டாங்க. இன்னொன்னு, ஒரு கூட்டம் நடைபெறுது அப்படின்னா அந்த கூட்டத்தை தலைமை ஏற்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எத்தனை மணிக்கு நம்ம மாநாடு நடத்த போறோம், அது எந்த பிளேஸ்ல நடத்த போறோம், அது ஓப்பன் ஏரியாவா, க்ளோஸ்ட் ஏரியாவா, ஷெட்டு போட்டிருக்கா, ஷெட்டு போடலையா, தண்ணி வச்சிருக்கோமா, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நம்ம செய்து கொடுக்கறோமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு மாநாடே நடத்துவாங்க. இப்ப கரூர்ல நடைபெற்ற முப்பெரும் விழாவின் போது டாய்லெட் வசதியோட, மக்கள் புழங்குவதற்கு கார் பார்க்கிங்கோட எல்லா வசதியும் செய்து கொடுத்துதான் அந்த இடத்தை தேர்வு செய்து பண்ணாங்க. நீங்க பண்ணுங்க. ஏன்னா நீங்க மாநாடு நடத்தி நீங்க சேர் போட்டீங்கன்னா தான் இந்த எல்லா தற்கொலையும் சேரை எகிரி குடிச்சு உடச்சி வச்சுட்டுல போறான். கிரீஸ் தடவுற வேலை தானே நீங்க பண்றீங்க.
இப்ப இந்த மாதிரியான பொது இடங்கள்ல நீங்க வந்து கூடும்போது உங்க மேல வரம்பு மீறி ஒரே ஒரு ஆள் எகிரி குதிச்சான் அப்படின்னு சொல்லி போலீஸ் தடியடி நடத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? திமுக காவல்துறையை வச்சு எங்க மேல அடக்குமுறை பண்ணுது அப்படின்னு மிகப்பெரிய சட்ட ஒழுங்க திமுக தான் ஏற்படுத்துச்சு, போலீஸ் தான் எங்களை முதல்ல அடிச்சாங்க, அதனாலதான் நாங்க போலீஸ் அடிச்சோம்னு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு சிக்கலை ஏற்படுத்துவதற்காகவே இந்த பிரச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறது தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சமூக வலைதளங்கள்ல இந்த தற்குறிகளுடைய கூட்டம், இந்த அட்ராசிட்டிங்கிறது அன்கன்ட்ரோலபிளா இருக்கு. இது மாப் மென்டாலிட்டியை குறிக்குது. மாப் மென்டாலிட்டினா என்ன? ஒருத்தவன் தனியா போனான்னு பாத்தீங்கன்னா அடக்க ஒடுக்கமா போவான், அந்த தெருவில் அவன் நடத்து போறதே தெரியாது. இதுவே கும்பலா கூட்டமா ஒரு 20-30 பேர் 40 பேர் சேர்ந்து அந்த துண்டை போட்டுக்கிட்டு நடந்து போறான்னும் போது அவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுவாங்க. இதுதான் இந்த மாப் மென்டாலிட்டி. அதே மாப் மென்டாலிட்டியோட இந்த வேனுக்கு பின்னாடி ஓடி வர்றது, இந்த வேனுக்கு பின்னாடி வீடியோ எடுத்துட்டு ஓடுறது, இந்த வேனுக்கு பின்னாடி தோர்த்திக்கிட்டு போறது, எகிரி குதிச்சு அந்த வேனு மேலேயே போய் விஜய கட்டி பிடிக்க போறது, துண்டை தூக்கி வீசுறது, துண்டை தூக்கி கடாசுறது, செருப்பு தூக்கி போட்டாலுமே இவனோட ஆளாதான் இருப்பான். அதுலயும் வந்து திமுக வந்து செருப்பு தூக்கி போட்டுச்சுன்னு சொல்லிட்டு கதை கட்டி விட வேண்டியது. மழை பெய்யலன்னா திமுக காரணம், காத்தடிக்கலன்னா திமுக காரணம், சாக்கடை அடிச்சுக்கிச்சுன்னா திமுக காரணம், இப்ப இவங்க செத்ததுக்கும் திமுக காரணம் கம்பி கட்டுற கதைய இந்த சவுக்கு சங்கர், சோனியா அருண்குமார் போன்ற இந்த எடுப்பிடிகள்லாம் திட்டமிட்டே அஜெண்டா பரப்புற வேலையை பார்த்து கொண்டே இருக்கு. அதுக்கு மேல இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த லாட்ரி கும்பல் மிகப்பெரிய கலவர கும்பல்லையும் முக்கியமான கும்பல். ஏன்னா இவங்களோட டார்கெட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒத்துமையா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பிரித்து கூறு போட்டு நம்மளுக்குள்ள சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துறதா இவங்களோட முதல் நோக்கமே. பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஜோஸ் மார்டினோட உனக்கு என்ன பேச்சு, உனக்கு என்ன சந்திப்பு? வரப்போற அடுத்த வாரத்துக்கு அக்டோபர் 14ஆம் தேதி புதுச்சேரியில கூட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கிற இதே தவக கும்பல். இந்த கரூர்ல நடைபெற்ற இந்த சம்பவத்தை முன்னிட்டு புதுச்சேரியில இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் உரிய நடவடிக்கை எடுத்து இவங்க மீட்டிங் நடத்த போறேன்னு சொன்னது எங்க தெரியுமா? புதுச்சேரியில அஜந்தா சிக்னல், SV பட்டேல் சாலை, அதுக்கப்புறமா அண்ணா சாலை, சோனாம்பாளையம் உப்பளத்துல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டேங்க், அந்த 4 ஜங்ஷன் இருக்கு பாருங்க, அந்த ஜங்ஷனு எப்படிப்பட்ட இடம் பாண்டிச்சேரி. வண்டி விடுறதுக்கே இடம் இல்லாம நாங்க சிக்கி தவிக்கிறோம். டூரிஸ்ட் வர்ற போறதுக்கு டூரிஸ்டுக்கு நாங்க விட்டுட்டோம் ரோட. நாங்களாம் இப்ப சாட்டர்டே சண்டே வெளியே வர்றது கிடையாது. அப்படிப்பட்ட மனநிலையில சுத்து வட்டாரத்திலிருந்து அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய ரசிகர் மன்றங்களையும் சொல்லி கூட்டம் கூடணும் காமிக்கணும்னு சொல்லிட்டு வர வச்சு இவ்வளவு அட்ராசிட்டிய பண்ணி இன்னைக்கு ஒட்டுமொத்தமா 10,000 பேர் வர போறாங்கன்னு சொன்ன இடத்துல 500க்கும் மேற்பட்ட போலீஸை போட்டு பாதுகாப்பு கொடுத்து இன்னைக்கு தேவையான நடவடிக்கைகளை கரூர் போலீஸ் செஞ்சிருக்கு. இருந்தாலும் போலீஸ் எதுவுமே பண்ணல. போலீஸ் என்ன பண்ணும்? இப்படிப்பட்ட மாப் மென்டாலிட்டியோட இருக்கிறவங்கள அடிதடி பண்ணி அவங்கள வந்து கூட்டத்தை கலைக்கிற வாய்ப்பு கூட போலீஸுக்கு கிடையாது. ஏன்னா அதுவே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கொண்டு வந்து போலீஸ் தான் முதல்ல அடிச்சாங்க, அதனாலதான் இங்க சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்னு சொல்லுவதற்காகவே இவங்க இவ்வளோ அட்டகாசம் பண்ணி இன்னைக்கு இந்த வேலையில 41 உயிர்களை பறி கொடுத்திருக்கிறோம் என்பது மட்டும்தான் இன்னைக்கு நாம எடுத்துட்டு போற ஒரு தகவலா இருக்கு. அது எவ்வளவு நெஞ்ச பதைக்கிற விதமா குழந்தைகள், 1.5 வயசு குழந்தை, அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கிற தம்பதிகள், ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாங்க, குழந்தை செத்து போயிட்டாங்க, எப்படிப்பட்ட மனநிலையோட கரண்ட் கம்பத்துல எல்லாம் ஏறுறது. கரண்ட் கம்பத்துல இவங்க ஏறுறாங்கன்றதுக்காக இவர்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காக கரண்ட் கட் பண்ணா நாங்க போற இடத்துல மைக்கை கட் பண்ணிட்டாங்க. உனக்கு பேசுறது கண்டென்ட் இல்லையே, அதனாலதான் மைக்கு கட் பண்ணிட்டாங்க, இது கட் பண்ணிட்டாங்க, அது கட் பண்ணிட்டாங்க. ஆட தெரியாதவனுக்கு ஸ்டேஜ் கோணையா இருக்கு, அதனால நான் ஆடாம போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் தாவேகா தலைவர் விஜயனுடைய செயல்பாடுகள் தற்குறித்தனமாகவும் சினிமாத்தனமாகவும் அந்த ஹீரோயிசத்தை காட்ட வேணும் என்பதற்காகவும் எவ்வளோ ஒரு சின்ன புத்தித்தனமா இருந்தா முன்னாடி உக்காந்து இருக்கிற இடத்தாண்ட இந்த போக்கஸ் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவேன். இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் நீங்க கேட்கறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து விஜய் ஃபேன். ஆனா அரசியல் ரீதியாக ஒரு நல்ல தலைவனாக உருவாகுவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு விஜய். ஒருத்தர் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்டிங்ல ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி நின்று கேட்கறாங்க, ஏன் பயந்து ஓடுற, நின்று பதில் சொல்ல வேண்டியதானே உங்க துயரத்தோட. நான் அவ்வளோ ஏங்க, இத்தனை பேர் செத்து போயிருக்கான், உன் கட்சிக்காரன், உன் தொண்டை, உன்னை பார்க்க வந்தவன், உன் ரசிகன், இத்தனை பேர் செத்து போயிருக்கான். அத்தனை பேர் செத்ததுக்கான ஒரு இழப்பை வந்து அந்த இறப்பையும் அந்த இழப்பையும் ஈடுகட்டும் விதமாக உங்க கூட நான் நிக்கிறேன்னு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு உன் கொடிய ஒரு அரை கம்பத்துல பழக்க விடணும்ன்ற எண்ணம் கூட உனக்கு வரலையே.
அப்ப எந்த மாதிரியான மனநிலையோட நீ இதை அணுகுற? அது மட்டும் இல்ல, இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே என்னால அதை தாங்கிக் கொள்ள முடியாம அன்னைக்கு ராத்திரியே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கரூர் சென்றார். துபாயில இருந்த துணை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மறுநாள் காலையே கரூர் வந்து சேர்ந்தார். செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே கரூர்ல இருந்த அறிவாலயத்துல ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. அந்த மீட்டிங் கன்வீன் பண்ணிட்டு இருக்கும் போதே இப்படிப்பட்ட செய்தி வந்த உடனேயே அங்க அமராவதி ஹாஸ்பிட்டலுக்கு போய் தேவையான ஆம்புலன்ஸை வந்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற எல்லா ஆம்புலன்ஸ்லயும் உடனே வர சொல்றாங்க. ஆனா அந்த ஆம்புலன்ஸுக்கும் போறதுக்கு வழி விடாம ரொம்ப கேவலமான மனநிலை. திமுகவினுடைய பொதுக்கூட்டங்கள்லாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். சுண்டல்காரன், வாட்டர்மெலான், அப்புறமா அந்த பைனாப்பிள், பப்பாயா, வேர்க்கடலை, தண்ணி பாட்டில், இதெல்லாம் மூமெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தவங்க வந்து விற்பாங்க, அதெல்லாம் வாங்குவோம். அப்போ 5 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு இடத்துல இருக்க போறோம்னா அவங்களுக்கு தேவையான உணவு என்ன? காலங்காத்தால 8:30 மணிக்கு என்ன வெயில் அடிக்குது, அந்த வெயில்ல நீ இப்படிப்பட்ட கூட்டங்களை வந்து நீ எப்படி நீங்க வந்து ஏத்துக்கிறீங்க? இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள், இந்த மாதிரியான பிரச்சாரங்களின் போது, ஏன்னா வரப்போற இன்னும் 6 மாசத்துல நமக்கு எலெக்ஷன் இருக்கு. இந்த பிரச்சாரங்களின் போது ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய நடைமுறைகள் என்ன மாதிரியான புரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து மாண்புமிகு நீதி பேரரசர் அருணா ஜெகதீசன் அவர்களை நியமித்து இந்த கமிட்டி மூலமான விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த கமிஷன் உரிய பரிந்துரைகளையும் அறிவுரைகளையும் வழங்கும். அதன் அடிப்படையில் அனைத்து கட்சிகளும் இதனை ஏற்று நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். ஆனா கொடுத்திருக்கிற கைட்லைன்லயும் புரோட்டோகால்லையும் எந்த ஒரு விஷயத்த கூட ஃபாலோ பண்ணாம, மரத்து மேல ஏறாத, கரண்ட் கம்பியில ஏறாத, ஒயர் போகுது, எத்தனை வாட்டி கத்துவாங்க? இன்னைக்கு உயிரிழந்த அத்தனை உயிர்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு. அவர்கள் தான் அந்த குடும்பத்துக்கு ஆதாரம். ஒரு முறை கனிமொழி எம்பி அவர்களுடைய வண்டியை வந்து பின்னாடி வந்து தம்பிங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக வராங்க. அக்கா நிறுத்தி நிதானமா அவங்களோட பேசி அவங்க கூட போட்டோ எடுத்துக்கிட்டு இனிமே என் வண்டி பின்னாடி வராதிங்கன்னு சொல்லிட்டு போனவங்க தான் கனிமொழி எம்பி அவர்கள். ஆனா நீ துரத்திக்கிட்டு வந்தாலும் வா, வண்டியில ஏறினாலும் வா, மரத்துல ஏறினாலும் ஏறு, மரத்துல அந்த ஒரு அடிப்படையான ஒரு வரம்புகளையோ ஒரு கட்டுப்பாடுகளையோ தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லி கொடுக்காத நீ எல்லாம் என்ன பேரறிஞர் அண்ணாவை கொள்கை தலைவராகவும் தந்தை பெரியார கொள்கை தலைவராகவும் வச்சுக்கிட்டு நீ என்ன ஆணி? உனக்கு எதுக்கு இந்த ஆணி? தேவையில்லாத வேலைகளை தொடர்ந்து செஞ்சு இன்னைக்கு 41 உயிர் பலிக்கு விஜய் மட்டும்தான் காரணம். விஜய் கூட இருக்க அல்லக்கைகள் தான் காரணம். இதுக்கெல்லாம் சொம்பு தூக்கிக்கிட்டு இந்த திமுகவுக்கு எதிராக அஜெண்டா பரப்பிக்கொண்டு, அவதூறுகளை பரப்பிக்கொண்டு, பொய் செய்திகளை பரப்பிக்கொண்டு, திட்டமிட்டே ஏதோ திமுக தான் பிளான் பண்ணி இது பண்ண மாதிரி தொடர்ந்து கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடக்கூடிய இந்த டூல் கிட் வச்சுக்கிட்டு திரியக்கூடிய இந்த புரோக்கர் கும்பல் இருக்குல்ல, இந்த புரோக்கர் கும்பல் கிட்ட இருந்து முதல்ல தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து புதுச்சேரி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மூத்த காவல்துறை அதிகாரிகளும் உடனடியாக ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி வரப்போற இந்த விஜய் பரப்புரை பயணத்தின் போது புதுச்சேரியில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒழுங்கா பிக்ஸ் பண்ணி இவங்கள உள்ள விடணும். இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணணும் அப்படிங்கறத இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.